மாநகராட்சி மாபெரும் ஊழல். மாநகராட்சியின் மீது கடும் மத்திய அரசின் தணிக்கை வேண்டுமா? தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த்குமார். கோவை மாநகராட்சியில் வெள்ளலூர்ன்ற ஒரு பகுதியில் குப்பை கிடங்கு இருக்கு. பெரிய குப்பை கிடங்கு. அதில் ஏப்ரல் மாதம் தீ விபத்து வந்தது. குப்பை கிடங்கு சென்னையில் கூட தீ விபத்து வரும். எங்கள் ஏரியாவில் முனிசிபாலிட்டி, நான் பஞ்சாயத்து தான், பக்கத்தில் முனிசிபாலிட்டி இருக்குது. அடிக்கடி குப்பையெல்லாம் எரிஞ்சுன்னு இருக்கும். நம்ம ஊரில் அதெல்லாம் ரீசைக்கிளிங்லாம் கிடையாது. இல்லை, அந்த குப்பை கிடங்கு தீப்பற்றியது. அதான் சொன்ன அடிக்கடி நடக்கும். ஆனால் குழந்து விட்டே இருந்து 11 நாட்கள் தொடர்ச்சியாக இருந்தது. இப்போ அது பிரச்சனை இல்லை. அதே தப்பு அடிப்படையில் என்வரான்மெண்டல் இஷ்யூ எவ்வளோ இருக்குது, ரீசைக்கிளிங் எவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம ஆளுங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்களே. ஃபாரின்லலாம் பெட் பாட்டில்லாம் வாங்கினா கூட அது தூக்கி திரும்ப ரிட்டர்ன் பண்ணால் ஒரு பைசா கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் உண்டு ரீசைக்கிளிங்காக. நம்ம ஊரில் டாஸ்மாக் பாட்டில் மூளை கிடக்கும். அதில் கால்நடை முறைகள்லாம் மிதிக்கும். எவ்வளோ விஷயம் நடக்குது. இல்லை, நம்ம ஊர் தான் இப்படி தானே. கேட்டால் நம்ம திராவிட மாடல் வேறு பெருமையாக சொல்லிப்போம். அது தனி. இந்தியாவுக்கே உலகத்துக்கே நம்ம தான் முதன் வாங்குவோம். இந்த குப்பை கிடங்கில் 11 நாளுக்கு தீ அணைக்கிறதுக்கான செலவு 72 லட்சம் ரூபாய் கணக்கு காட்டியிருக்காங்க மாநகராட்சி அதிகாரிகள். இதில் ஹைலைட்டான காமெடி, டீ காஃபிக்கு மட்டும் 27 லட்சமா. நாங்கள் அந்த குப்பையை க்ளீன் பண்ண 10,000 பேர் அங்கே வேலை செஞ்சாங்க. ஒரு 500 பேர் வேலை செஞ்சாங்க. இன்னொரு 1000 பேர். ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் டீ, காஃபி, டிஃபன், லஞ்ச் எல்லாமே சேர்த்து வந்திருந்தா கூட 5லேருந்து 5.5 லட்சம் தானேங்க ஆயிருக்கும். எனக்கு புரியலைங்க. எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாங்களா, இல்லை 1000 பேர் வேலை செய்கிறாங்க. இப்போ 1000 பேர் அந்த 11 நாள் வேலை செஞ்சாங்க. டீ 5 ரூபாய் வச்சுக்கோங்க. 3 டீ மேலே டீ 3 × 5 45 ரூபாய். பஜ்ஜி போண்டா இதெல்லாம் ஒரு 50 ரூபாய் வச்சுக்கோங்க. 45 55 95 100 டீ காஃபி இதெல்லாம் ஸ்நாக்ஸு. பிரேக்ஃபாஸ்ட் காலையில் ஒரு 100 ரூபாய் போடுங்க. ஈவினிங்கு சப்பர் ஒரு 100 ரூபாய் போடுங்க. இரவு உணவு 100 200 200 ஒரு டிஃபன் 100, லஞ்சு ஒரு 200, சேர்த்தா 500 ரூபாய். 1000 × 5 எவ்வளோ? 5 லட்சம். 11 நாளைக்கு 5,50,000. இது எப்படி 27 லட்சம்? ஒருவேளை எல்லாம் ஸ்டார் ஹோட்டலில், 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டலில் அதிகாரிகளாம் சாப்பிட்டாங்களா? இது ஒரு கணக்கு, இதுக்கு ஒரு அப்ரூவல். நாங்கள் இதெல்லாம் யார் வீட்டு பணம்? மக்கள் பணம். அரசாங்கத்தின் ஒவ்வொரு ரூபாய் மக்கள் பணம். இந்த மாதிரிலாம் வீணடிச்சா இதுதான் திராவிட மாடல். இதற்கெல்லாம் தேவை நீதி விசாரணை. மேலும் மாநகராட்சி எல்லாமே மத்திய தணிக்கைத்துறைக்கு கட்டுப்பாடு வரணும் என்பதுதான் என் கருத்து. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவின் கீழ் கட்டுப்பாட்டின் கீழ் வர வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க தணிக்கை அறிக்கையில் ஓப்பனாக சொல்லுவாங்க பாருங்கள். அதில் தான் ஊழல் விவகாரம் பெருசாக வரும். நன்றி, வணக்கம்.